ஹாய் ஹலோ காய்ஸ். இந்தியாவோடு பல்வேறு நாடுகள் நட்புறவாக இருந்து வருது. இப்படி இன்றைக்கு நட்புறவாக இருக்கிற பெரும்பாலான நாடுகள் பல்வேறு சூழ்நிலைகளில் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறாங்க. ஆனால் ஒரு சில நாடுகள் மட்டும்தான் இந்தியாவோட ஆரம்பத்திலிருந்தே எந்த விதமான சண்டையும் இல்லாமல் பழகிட்டு வராங்க. அப்படிப்பட்ட நாடுகளில் ஒரு முக்கியமான நாடு தான் ரஷ்யா. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கும் எப்போதுமே ஒரு தனி இடம் உண்டு. இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு நீண்ட காலமாகவே இருந்து கொண்டே வருது. முக்கியமா இந்தியாவோட ராணுவம், விண்வெளி, அரசியல் மற்றும் பொருளாதாரம் போன்ற துறைகளில் ரஷ்யா மிகப்பெரிய அளவில் தங்களுடைய பங்களிப்பை தந்துவிட்டு வருது. இந்த இரு நாடுகளும் இதுவரைக்கும் ஒரு முறை கூட ஐநா சபையில் ஒருத்தருக்கொருத்தர் எதிராக வாக்களித்ததில்லை. மேலும் ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்து அமெரிக்கா உட்பட பல நாடுகளும் உலகின் பல்வேறு சர்வதேச அமைப்புகளும் ரஷ்யாவுக்கு நிறைய பொருளாதார தடையை விதித்தது. ஆனா இதையெல்லாம் மீறி தொடர்ந்து இந்தியா ரஷ்யாவோட வர்த்தக தொடர்பில் இருந்துகிட்டு வருது. இப்படிப்பட்ட உலகின் தலை சிறந்த நட்பு நாடுகளை இருந்துட்டு வர ரஷ்யாவும் இந்தியாவும் இவ்வளவு நட்புறவாக இருந்துகிட்டு வர என்ன காரணம்? சீனா எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் இந்தியாவுக்கும் ரஷ்யா ஏன் இந்த நட்புறவை வைத்திருக்கு? இன்னைக்கு வீடியோல இதை பற்றி தான் விரிவா பார்க்க போறோம். இந்தியாவும் ரஷ்யாவுடன் நட்பு பற்றி இந்த வீடியோ பேச போகுது. ஸோ யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மறக்காம புது வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆன் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கரெக்ட் டைம்ல நோட்டிஃபையா வரும். அதே போல நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான உறவு 18ஆம் நூற்றாண்டில் இருந்தே இருந்து வருது. 18ஆம் நூற்றாண்டில் அப்போதைய ரஷ்யா ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு அரசி தான் கேத்ரின் த கிரேட். இவங்க தான் முதல்ல நம்ம இந்து சமய புனித நூலான பகவத்கீதையை ரஷ்ய மொழியில் மொழிபெயர்ப்பு செய்து வெளியிட்டார்கள். இதைத் தொடர்ந்து 19ஆம் நூற்றாண்டிலேயே ரஷ்யாவை சார்பால் என்கிற மன்னராட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த சமயத்துல இந்தியா பிரிட்டிஷ் எம்பையர் கிட்ட அடிமைப்பட்டு இருந்தது. இந்த மன்னர் இந்தியா என்ற பகுதி இந்தியருக்கு சொந்தமானது. பிரிட்டிஷ் அந்த நாட்டுக்குள் புகுந்து அங்க இருக்கிற மக்களை அடிமைப்படுத்த முயற்சி செய்துகிட்டு வருது. இதை அப்படியே விட்டால் நல்லது இல்ல அப்படின்னு நினைச்சு இந்தியாவுக்குள்ள புகுந்து பிரிட்டிஷ்காரர்களை விரட்டி அடிக்கணும்னு முடிவுல இருந்தாரு. இந்த சூழலில் இவர் படுகொலை செய்யப்பட்டார். அதன் பிறகு இந்த முடிவு கைவிடப்பட்டது. இதுக்கப்புறம் இன்னைக்கு ரஷ்யான்னு அழைக்கப்பட்ட அன்றைய சோவியத் யூனியன் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் இருக்கும்போது இந்தியாவுடன் உறவு வச்சுக்கிறத ஸ்டாலின் பெருசா விரும்பல. அதன் பிறகு 1953 ஜோசப் ஸ்டாலின் மறைவுக்கு பிறகுதான் இந்தியா ரஷ்யா இடையிலான உறவு மேம்பட ஆரம்பிச்சது. அப்போ நம்ம நாட்டின் பிரதமராக இருந்த நேரு அவர்கள் ரஷ்ய அதிபர்களை இந்தியாவுக்கு வர வச்சு இந்தியா ரஷ்யா இடையிலான நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டது. இப்படிதான் இந்தியா ரஷ்யா இடையிலான உறவு ஆரம்பத்தில் உருவானது. மேலும் ரஷ்யா பல்வேறு சூழ்நிலைகளில் இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க. ஆமாங்க, பிப்ரவரி 20, 1957ஆம் ஆண்டு காஷ்மீர் விவகாரத்தின் போது ரஷ்யா இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்தது. அதாவது அப்போது ஆங்கிலேயர்கள் நம்ம இந்தியாவை விட்டு வெளியேறிய பிறகு காஷ்மீர் அதிகாரப்பூர்வமான நம்ம இந்தியாவுடன் இணைப்பதற்கான செயல்பாடுகளை இந்தியா செஞ்சுக்கிட்டு இருந்தது. இதுக்கு பாகிஸ்தான் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அந்த நேரத்தில் ஆஸ்திரேலியா, கியூபா, UK, US ஆகிய நாடுகள் எல்லாம் இந்தியா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் காஷ்மீர் பிரச்சனையை குறித்து பேசி ஒரு முடிவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இரண்டு நாடுகளும் அங்க இருக்கிற ராணுவத்தை திரும்ப பெறணும், தற்காலிகமாக ஐநா தன்னுடைய அமைதி படையை அங்கே நிலைநிறுத்தும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ஐநா சபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு அந்த 4 நாடுகளும் ஆதரவு தெரிவிச்சாங்க. அந்த நேரத்துல தான் ரஷ்யா தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை முறியடித்தது. இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்தாங்க. வீட்டோ அதிகாரம்னா ஐநா சபையின் நிரந்தர உறுப்பினர்கள் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு வழங்கப்படும் ஒரு அதிகாரமாகும். இந்த வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி ஐநா சபையில் கொண்டு வர எந்த ஒரு தீர்மானத்தையும் இந்த 5 நாடுகள்னால தடுக்க முடியும். இதுக்கப்புறம் டிசம்பர் 18, 1961 கோவா மற்றும் டமாங் டியூ விவகாரத்தின் போது ரஷ்யா இந்தியாவுக்கு தான் ஆதரவாக இருந்தது. இந்தியா 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்த பிறகு இங்கிலாந்து, பிரான்ஸ் இந்த 2 நாடுகளும் இந்தியாவை விட்டு வெளியே கிளம்பிட்டாங்க. ஆனா அப்போ கூட கோவா மற்றும் டமாங் டியூ இந்த இடங்களில் போர்ச்சுகீஸ் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு எதிராக 1961ஆம் ஆண்டு கோவா விடுதலை போராட்டம் பெரிய அளவில் நடந்தது. இதனால அப்போதைய கோவா கவர்மெண்ட் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. இதன் பிறகு இந்தியா தன்னுடைய படைகளை கோவாக்கு அனுப்பினாங்க. அப்போது போர்ச்சுகீஸ் இந்தியா தன்னுடைய படைகளை அங்கிருந்து வெளியேற்றணும் அப்படின்னு ஐநா சபையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானத்துக்கு அமெரிக்கா,
பிரான்ஸ், இங்கிலாந்து போன்ற நாடுகளில் ஆதரவு தெரிவிச்சாங்க. அந்த நேரத்தில் ரஷ்யா காலனி ஆட்சியாளர்கள் விரட்டக்கூடிய இந்தியாவுடைய முடிவு சரிதான் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி போர்ச்சுகீஸ் கொண்டு வந்த தீர்மானத்தை முறியடிச்சாங்க. இதன் பிறகுதான் கோவா விடுதலை அடைந்தது. கோவா மற்றும் டமாங் தீவு பல பகுதிகள் இந்தியாவுடன் இணைக்கப்பட்டது. இது மட்டும் இல்லாமல் நிறைய முறை இந்தியாவுக்கு எதிராக ஐநா சபையில் தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்ட போது எல்லாம் ரஷ்யா தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த தீர்மானத்தை இந்தியா சாதகமாக முறியடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம 1967 இந்தியா சீனா போரின் போது ரஷ்யா இந்தியா பக்கமும் இல்லாமல் சீனா பக்கமும் இல்லாமல் நடுநிலையாக இருந்தது. ஆனால் சீனாவும் ரஷ்யாவும் கம்யூனிசம் கொள்கைகளை கொண்ட நாடுகள்ன்றதுனால சீனாவுக்கு தான் ரஷ்யா தான் ஆதரவா இருக்கும்னு சீனா உறுதியா நம்பினாங்க. ஆனா ரஷ்யா கடைசி வரைக்கும் நடுநிலையோடு தான் இருந்தது. இதனால சீனா மிக பெரிய அளவுல ஏமாற்றம் அடைந்தது. இதன் பிறகு 1971 நடந்த இந்தோ பாகிஸ்தான் போரின் போது கூட ரஷ்யா இந்தியாவுக்கு ஆதரவாக செயல்படுது. இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இந்தியாவுக்கு பல இக்கட்டான சூழ்நிலைகள் வந்திருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த இந்தியா பாகிஸ்தான் போர். அப்போ பாகிஸ்தான் இப்போ இருக்கிற மாதிரி இல்லாம கிழக்கு பாகிஸ்தான் மற்றும் மேற்கு பாகிஸ்தான் அப்படின்னு ரெண்டா பிரிஞ்சிருந்தது. அதாவது இப்ப இருக்கிற பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் ஆகவும் இப்போ இருக்கிற பங்களாதேஷ் கிழக்கு பாகிஸ்தானாக அழைக்கப்பட்டது. இதுக்கு நடுவுல தான் இந்தியா இருந்தது. பங்களாதேஷாக இருக்கிற அப்போதைய கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தானில் ஒடுக்குமுறையை எதிர்த்து எங்களுக்கு பாகிஸ்தான் கூட இருக்க வேண்டாம், எங்களுக்கு தனிநாடு வேணும் அப்படின்னு பங்களாதேஷில் பல புரட்சிகளும் போராட்டங்களும் நடந்தது. இதனால நிறைய மக்கள் அந்த நாட்டில் இருந்து கிளம்பி இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் தஞ்சமடைய ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 1 கோடிக்கு மேலான பங்களாதேஷ் மக்கள் இந்தியாவில் வந்து தஞ்சம் அடைஞ்சாங்க. அப்போது இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அந்த மக்களை காப்பாற்ற ஆதரவாக இருந்து பல்வேறு செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டு வந்த நிலையில் மேற்கு பாகிஸ்தான் எதிர்பாராத விதமா இந்தியாவை தாக்க ஆரம்பிச்சாங்க. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதற்றம் உச்சகட்டத்தை நெருங்கிற வேளையில ரஷ்யா இந்தியாவுடனான போர் பாகிஸ்தானுக்கு நல்லதல்ல என பாகிஸ்தான் எச்சரித்து, ஆனா அந்த காலகட்டத்தில் பல மேற்கத்திய நாடுகளோடு ஆதரவு பாகிஸ்தான் தான் இருந்தது. இதன் பிறகு 1971 டிசம்பர் 3 இந்தியா எதிர்பார்க்காத நேரத்தில் திடீரென ஆக்ரா தளம் உட்பட 11 இந்திய விமானப்படை தளங்கள் மேல கடுமையான தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தியது. இதன் காரணமாக பாகிஸ்தான் மீது இந்தியா அதிகாரப்பூர்வமாக போர அறிவித்தது. இந்தியாவோட முப்படைகளும் பாகிஸ்தானில் சூழ்ந்து தாக்குதலை ஆரம்பிக்க 1971 டிசம்பர் 4 இரவு இந்திய கடற்படை பாகிஸ்தானில் கராச்சி துறைமுகத்தில் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தினார்கள். அப்போது கராச்சி துறைமுகத்துக்கு பக்கத்துல வந்த பாகிஸ்தான் போர் விமானங்கள் துறைமுகத்தில் இருக்கிறது அவங்க நாட்டோட போர்க்கப்பலின் கூட தெரியாம PNS ஜோயல் அப்படிங்கிற அவங்களுடைய ராணுவ கப்பலை தாக்கி அழிச்சாங்க. இதுக்கப்புறம் நிறைய மேற்கத்திய நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக களமிறங்க ஆரம்பிச்சாங்க. ஆரம்பத்தில் இருந்தே அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்தது. அப்போதைய அமெரிக்க அதிபர் ரிச்சர்ட் நிக்சன் ஜோர்டான், ஈரான், பிரான்ஸ், துருக்கி ஆகிய நாடுகளின் போர் விமானங்களை பாகிஸ்தானில் நிறுத்தி வைக்க சொல்லி உத்தரவிட்டார். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க கடற்படையின் 7th Fleet மிகப்பெரிய ராணுவ பிரிவை பே ஆஃப் பெங்காலுக்கு அனுப்பி வைத்திருந்தார். இந்த 7th Fleet ராணுவ பிரிவில் 70 போர்க்கப்பல்கள், 300 போர் விமானங்கள் மற்றும் 40,000 வீரர்களை கொண்ட அமெரிக்க கடற்படை உடைய மிகப்பெரிய பிரிவு. இந்த படை இங்கிலாந்து கடற்படை சேர்ந்து இந்திய நகரங்களை தாக்குவதற்காக பே ஆஃப் பெங்காலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தேவைப்பட்ட பாகிஸ்தானுக்கு உதவ சொல்லி அமெரிக்கா சீனாவையும் அழைத்திருந்தது. USS என்டர்பிரைசஸ் என்கிற மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலுக்கு பே ஆஃப் பெங்காலுக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள். அந்த கப்பலோட சேர்த்து HMS ஈகிள் என்ற அப்படிங்கிற மிகப்பெரிய போர்க்கப்பல் இந்தியாவுடன் கிழக்கு எல்லையான பே ஆஃப் பெங்காலுக்கு வந்தது. இப்படி உலகத்தோட பெரும்பாலான வல்லரசு நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்தியாவை தாக்குறதுக்காக இந்தியாவை சுத்தி வளைச்சு நின்னுகிட்டு இருந்தாங்க. அப்போதான் யாருமே எதிர்பார்க்காத வகையில் அந்த காலத்தில் அமெரிக்காவை நடுங்க வைத்த ரஷ்யா இந்தியாவுக்கு ஆதரவாக போர்க்களத்தில் களமிறங்கினாங்க. ரஷ்ய விமானம் தாங்கி கப்பல் மட்டுமில்லாமல் நீர்மூழ்கி கப்பலும் இந்தியாவில் வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக பே ஆஃப் பெங்கால்ல வந்து நின்னது. இதை பார்த்து மிரண்டு போன அமெரிக்கா மற்றும் மற்ற நாடுகள் எல்லாமே மிரண்டு போனார்கள். பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நின்ற அத்தனை நாடுகளுக்கிட்டையும் இந்தியா மேல ஒரு சின்ன துரும்பு போட்டா கூட நேரடியாக உங்க நாடுகளை தாக்குவோம்னு ரஷ்யா அறிவிச்சாங்க. இதனால பயந்து போன அமெரிக்கா மற்றும் மற்ற நாடுகள் எல்லாமே இந்த போரில் இருந்து பின்வாங்கிட்டாங்க. அது வரைக்கும் தனித்து நின்று போராடின இந்தியா நண்பன் ரஷ்யா துணைக்கு வந்த உற்சாகத்தில் பாகிஸ்தானில் பல பகுதிகளுக்கு உள்ள நேரடியாக புகுந்து அந்த பகுதிகளை எல்லாம் தரைமட்டமாக்கியது. இதன் பிறகு இந்திய ராணுவத்தின் தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் சரணடைந்தது. இதுக்கப்புறம் தான் இந்த போர் முடிவுக்கு வந்தது. இதன் பிறகு கிழக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷ் என்ற ஒரு நாடாக மாறியது. இப்படி இந்தியாவை பல்வேறு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் போது இந்தியா பக்கம் நின்று ரஷ்யா நிறைய உதவிகளை இந்தியாவிற்கு செஞ்சிருக்காங்க. 1998
இந்தியாவது 2வது முறையாக அணு ஆயுத சோதனை செய்யும் பொழுது இந்தியாவுக்கு எதிராக பல நாடுகள் ஐநா சபையில் வாக்களித்தார்கள். மேலும் பல்வேறு பொருளாதார தடைகளும் இந்தியாவில் விதிச்சிருந்தாங்க. ஆனா அப்போது கூட ரஷ்யா இந்தியாவுக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க. தன்னோட அதிநவீன ராணுவ ஆயுதங்களை அதன் இன்னொரு நெருங்கிய நட்பு நாடான சீனா கிட்ட கூட தர மறுத்த ரஷ்யா இந்தியாவுக்கு தங்களுடைய நவீன ஆயுதங்களை தந்தாங்க. நம்ம ராணுவத்தில் இருக்கின்ற பெரும்பாலான நவீன ஆயுதங்களான T-90 டேங்க்ஸ், S-400 ட்ரிம்ப், சுகாய் 30 MKI போர் விமானங்கள், MiG-29 மற்றும் MiG-21 போர் விமானங்கள், Il-276 AN-32 போக்குவரத்து விமானங்கள், Mi-35 மற்றும் Mi-17 VS ஹெலிகாப்டர், INS விக்ரமாதித்யா ஏர்கிராஃப்ட் கேரியர் எல்லாமே நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின ஆயுதங்கள். இப்படி இந்தியாவில் 70% மேல ரஷ்யாவோட ஆயுதங்கள் தான் இருக்குது. அதாவது ஒரு நாட்டோட போர் விமானங்களை வாங்குறோம்னா அந்த நாட்டை நம்ம அந்த அளவுக்கு நம்புறோம்னு அர்த்தம். அதே மாதிரி தன்னுடைய போர் ஆயுதங்களை விற்கிற அந்த நாடும் அவ்வளவு நம்புதுன்னு அர்த்தம். இப்போ வரைக்கும் இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் டிஃபென்ஸ் சப்ளையர்ஸ் ரஷ்யா தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக தான் இஸ்ரேல் இருக்கு. 3வது தான் அமெரிக்கா இருக்கு. ராணுவ உபகரணங்களை தவிர மற்ற சில பொருட்களும் இந்த இரு நாடுகளுக்கும் இடையில் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியாக செயல்பட்டு வருது. 2002 வந்த ஒரு ரிப்போர்ட்டின் படி இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒட்டுமொத்த வர்த்தக மதிப்பு மட்டும் சுமார் 61,516 கோடி ரூபாய். இதுல இந்திய ஏற்றுமதி மதிப்பு 20,000 கோடி ரூபாய், இந்தியா இறக்குமதி மதிப்பு 41,510 கோடி ரூபாய். மேலும் ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக ரஷ்யா மேலே பல்வேறு பொருளாதார தடைகள் போடப்பட்டு ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குவதை பல நாடுகள் நிறுத்திட்டாங்க. ஆனா இந்தியா மட்டும் முன்பு இருந்ததை விட 2 மடங்கு எண்ணெய் ரஷ்யாவிடம் இருந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. மேலும் ரஷ்யாவும் இந்தியாவுக்கு சலுகைகள் விலையில் எண்ணெயை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டா 1975ஆம் ஆண்டு ஏப்ரல் 19ஆம் தேதி ரஷ்யாவின் கோஸ்மோஸ் 3M அப்படிங்கிற விண்கலத்தில் தான் அனுப்பி வைக்கப்பட்டது. இது மட்டும் இல்ல, நம்ம இந்தியாவின் அணுமின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்படுதுன்னா அதுக்கு தேவையான உபகரணங்களை கொடுத்து உதவுற நாடும் ரஷ்யா தான். நம்ம தமிழ்நாட்டின் திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற கூடங்குளம் அணுமின் உற்பத்தி நிலையத்திற்கு கட்டமைப்பு பணிகளை செய்து கொடுத்ததே ரஷ்யா தான். சமீபத்தில் கூட ரஷ்யா தலைமையில் ரஷ்யாவின் கசான் நகரில் 2024ஆம் ஆண்டிற்கான 16வது பிரிக்ஸ் மாநாடு நடந்தது. கடந்த மாதம் அக்டோபர் 22ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை நடைபெற்ற இந்த மாநாட்டில் பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் ரஷ்ய அதிபர் புட்டினும் கலந்து பேசி இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் பல்வேறு பொருளாதார ஒப்பந்தங்களை செஞ்சாங்க. சமீப காலமாக இந்தியா இப்போ அமெரிக்கா கூட கொஞ்சம் நெருங்கிய உறவுல இருந்தாலும் ரஷ்யா அதை பத்தி எதுவும் தப்பா நினைக்காம இந்தியாவை எப்பவும் ஒரு சிறந்த நண்பனாக தான் பார்க்கிறாங்க. அதே போல இந்தியாவும் ஒருபோதும் ரஷ்யாவை மறக்காது. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான நட்பு இப்போ கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் எந்த நேரத்திலும் இந்தியா தனக்கு எதிராக திரும்பாது அப்படின்னு ரஷ்யாவின் பல தலைவர்கள் நம்புறாங்க. சோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. சோ அப்படியே புது வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆன் பண்ணிவிடுங்க. அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கரெக்ட் டைமில் நோட்டிஃபையாக வரும். ஸோ அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நாளைக்கு இதே போல் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.